மகனுடைய ஜபத்தை கேட்டு அப்படியே செய்யப்படுற கிருபைக்காக நம்ம எல்லோரும் சோத்திரம் பண்ணலாமா? சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் நம்மளோடு கூட இருக்கிற தேவன். ஆமென். இன்றைய செய்தி என்னன்னு சொன்னால், நம்மை சுற்றிலும் மதில் கட்டுவது எப்படி? நம்மை சுற்றிலும் மதில் கட்டுவது எப்படி? எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 51:18 சொல்லுது. சங்கீதம் 51:18 சொல்லுகிறது, சீயோனுக்கு உம்முடைய சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும் எருசலேமின் மதில்களை கட்டுவீர். சீயோனுக்கு உமது அன்பை பிரியமாயிருக்கிறபடியினாலே நன்மை செய்கிற தேவன் மதிலை கட்டுவாராக. அல்லேலூயா. நமக்கும் கர்த்தர் ஒரு மதிலை கட்ட வேண்டும். ஆமென். ஏன்னு சொன்னால், கர்த்தர் சியோனிலிருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், நமக்காக மதிலை கட்டுகிற தேவன். அவர் நம்மை பலப்படுத்தி நமக்கு உதவி செய்கிற தேவன். அதில் ஒரு 5 காரியத்தை பார்க்கலாம். மதிலை நாம் எப்படி கட்டுவது என்று சொல்லி, முதலாவது ரட்சிப்பு எண்ணம் மதிலை கட்ட வேண்டுமா? முதலாவது ரட்சிப்பு எண்ணம் மதிலை கட்ட வேண்டும். எடுத்து வாசிப்போம். ஏசாயா 26:1-2 சொல்லுகிறது. ஏசாயா 26:1-2 சொல்லுகிறது, அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது, பலனான நகரம் நமக்குண்டு, ரட்சிப்பு அதுக்கு மதிலும். ஏசாயா 26:1-2 வாசிங்க. அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது, பலனான நகரம் நமக்கு உண்டு, ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணமாக ஏற்படுத்துவார். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அழக வேதம் சொல்லுகிறது, அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது, பலனான நகரம் நமக்கு உண்டு, ரட்சிப்பை அதற்கு மதிலும் அரணமாக ஏற்படுத்துவார். ரட்சிப்பு நமக்கு என்னவா ஏற்படுத்துவார்? அந்த நேரத்தில் யூதாவில் பாடலை ஜனங்கள் பாடுவார்களாம். யூதாவில் ஜனங்கள் பாடலை பாடுவார்களாம். கர்த்தரே நமக்கு ரட்சிப்பை தருகிறவர். கர்த்தர் தான் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறவர். நமக்கு பலமான நகரம் உள்ளது. அது நகரத்திற்கு பலமான சுவர்களும் தற்காப்பும் உள்ளது. தேவனை நம்பி தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த ரட்சிப்பு எப்படி இருக்குன்னு சொன்னால், பலமான சுவர்களாகவும் தற்காப்பு உள்ளதாகவும் இருக்கிறதாம். அல்லேலூயா. 2வது வசனம் சொல்லுது, சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். வாசல் என்று சொன்னால் கதவு. அல்லேலூயா. வாசல் என்று சொன்னால் கதவு. கதவுகளை திறவுங்கள், நல்ல ஜனங்கள் நுழைவார்கள். அங்கு வேதம் அழகா சொல்கிறார், சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள், கதவுகளை திறவுங்கள், நல்ல ஜனங்கள் நுழைவார்கள். தேவனுடைய நல்ல போதனைகளுக்கு அந்த ஜனங்கள் கீழ்ப்படிவார்கள். கர்த்தருடைய வார்த்தை அது உண்மையாக இருந்தால் அந்த வார்த்தை கேட்டு ஜனங்கள் கீழ்ப்படிவார்களாம். அல்லேலூயா. நல்ல போதனையாக இருக்க வேண்டும், நல்ல வார்த்தையாக இருக்க வேண்டும். அந்த வாசலுக்குள்ள அந்த கதவை திறந்து வைக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருந்தால் அந்த வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படி அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஜனங்களும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்கள். ஆமென். 60:18 சொல்லுது. ஏசாயா 60:18 வசனம் சொல்லுகிறது, இனி கொடுமை நம் தேசத்திலும்
தேசத்தில் அழிவும் நாசமும் என் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை இரட்சிப்பு என்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். அழகா வேதம் சொல்லுது. இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவு நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாதாம். அல்லேலூயா. உன் மதில்களை இரட்சிப்பு என்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். ஆமென். ஏன்னு சொன்னா, நீ இருக்கிற அந்த இடத்துல வன்முறை பற்றி செய்திகள் இனி இராது. அல்லேலூயா. நம்ம ஏரியாவில் கூட நிறைய வன்முறைகள் இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இனி வன்முறைகள் இனி இராது. உனது ஜனங்கள் மீண்டும் தாக்கி உனக்குள்ளதை பறிக்க மாட்டார்கள். சொந்த பந்தங்க கூட நம்மளை ஏமாற்றுகிற கூட்டங்களும் இருக்கு. ஆனால் இனிமே ஏமாற்ற மாட்டார்கள். நீ உனது சுவர்களுக்கு ரட்சிப்பு என்றும், சுவர் நம் வீட்டு வாசல் படியில் இருக்கிறதில்ல சுவர், உன் வீட்டை பார்த்து சொல்லுகணும், உனது சுவருக்கு ரட்சிப்பு என்றும் உனது வாசல்களுக்கு துதி என்றும் பெயர் பெறுவாய். அல்லேலூயா. சுவர் நம்ம இருதயம் அடைக்கப்பட்டிருக்கிறது. அதை திறக்கணும்னா நம்ம சரீரம் எப்படி இருக்கணுமா? ரட்சிப்பாக இருக்க வேண்டும். வாசல் நம் இருதயம் திறக்கப்படும் போது அது துதியாக இருக்க வேண்டுமா? சரீரத்தின் சுவர் ரட்சிப்பாகவும் இருதயத்தின் வாசல் துதியாகவும் பெயர் பெறுவாய். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நீ அதன்படி நடக்கும்போது கர்த்தர் உன்னை பார்த்து ஒரு பெயரை சொல்வார். உன் சரீரத்தை பார்த்து ரட்சிக்கப்படுவாய் என்றும் உன் இருதய கதவை நீ திறக்கப்படும் போது துதி என்றும் பெயர் பெறுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனிமே உனக்கு துக்கம் இராது. இனி உனக்கு பாடுகள் இராது. இனி நீ நிந்தையை இனி உனக்கு வராது. ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ பட்ட பாடுகள் போதும், இனி ரட்சிப்பு என்றும் துதி என்றும் பெயர் பெறுவாய். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நமக்காக நம் இதய கதவை திறக்குகிற தேவன். ஏன்னா இதயத்துக்கு ஒரு வாசப்படி இருக்கிறது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இருதயத்துக்கு வாசப்படி எங்க இருக்கிறது? இருதயத்துக்கு வாசப்படி எங்க இருக்கிறது? வாய். வாய் தான் இருதயத்தின் நிறைவு. வாய் பேசுவான். இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். அப்ப இருதயத்திலிருந்து வருதுன்னு சொன்னா அந்த எங்கே வருது வாசப்படினா? இருதயத்திலிருந்து வருகிறது வாசப்படி. எங்கன்னா வாய். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப சிந்தனை கூட எங்க இருந்து வருது? இந்த வாய்க்கிலிருந்து தான் வருது. அதனால இருதயத்துக்கு வாசப்படி எங்க இருக்குதுன்னா வாயில இருக்கிறதா. அல்லேலூயா. அந்த வாய் தான் துதியாக கர்த்தர் மாற்றுவார். அப்ப நம்முடைய வாய் என்ன பண்ணணும்? கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்கணும். நம்ம நாவை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். என் நாவை கர்த்தர் நீர் மடக்கி அடக்கி வைங்க ஆண்டவரே. என் நாவு துதியாக மாற வேண்டும். என் சரீரம் ரட்சிப்பாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. என் சரீரம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ரெண்டாவது, இரவு ஜபம் என்ன மதில் கட்டுங்கள். இரவு ஜபம். இரவு ஜபம் நமக்கு தேவை. இரவு ஜபம் நமக்கு தேவை. இரவு ஜபம். புலம்பல் 2ஆம் அதிகாரம் 18-19 சொல்லுது. புலம்பல் 2ஆம் அதிகாரம் 18-19 சொல்லுகிறது, அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. சீயோன் குமாரத்தின் மதிலே இரவும் பகலும் நதி அளவு கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே. உன் கண்ணின் கருப்பு விழி சும்மா இருக்க வெட்டாதே. எழுந்திரு, ராத்திரியிலே முதற் ஜாமத்தில் கூப்பிடு. ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினாலும்
மூச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கையை அவரிடத்துக்கு ஏறிடு. அல்லேலூயா. உன் கையை அவரிடத்துக்கு ஏறெடுக்க வேண்டுமா? அழக வேதம் சொல்லுகிறது, அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. அவர்களுடைய இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. சீயோன் குமாரத்தின் மதிலே, ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, சீயோன் குமாரத்தின் மதிலே கர்த்தருடைய பிள்ளைகளே, இரவும் பகலும் நதி அளவு கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே, உன் கண்ணின் கருப்பை விழி சும்மா இருக்க விடாதே. அல்லேலூயா. கர்த்தரிடம் உன் இருதயத்தை ஊற்றி கதறு. கர்த்தரிடம் உன் இருதயத்தை ஊற்றி கதறு. ஏன் சொன்னா, சீயோனின் மகளின் சுவரே, ஒரு நதியை போன்று கண்ணீர் விடு, இரவும் பகலும் உன் கண்ணீரை வரவிடு, நிறுத்தாத. இரவும் பகலும் என்ன பண்ணணுமா? கண்ணீர் விட்டு கதற வேண்டுமா, நிறுத்தாத. ஏன்னு சொன்னா, உன் கண்ணின் கருப்பு விழி சும்மா இருக்கும்படி செய்யாதே. உன் கண்ணீரின் கருப்பு விழி சும்மா இருக்க செய்யாதே. உன் கண்ணில் இருக்கிற கண்ணீர் வடிந்து கொண்டு இருக்க வேண்டும். அப்பதான் உன்னுடைய சுவர் ரட்சிப்போம், உன்னுடைய கதவு தூதியமாக மாறும். அல்லேலூயா. சும்மா இருக்க விடாதே. எழுந்துரு, இரவில் கதறு. என்ன பகல்ல கதற முடியாதுல்ல, ராத்திரில தான் சிலர் படுத்துக்கிட்டு படுக்கையில் எழுதி கொண்டு இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, எழுந்துரு, இரவில் கதறு. இரவில் முதல் ஜாமத்தில் கதறு. உன் இருதயத்தை தண்ணீரை போன்று ஊற்று. இருதயத்தை தண்ணீரை போல ஊற்று. கர்த்தருக்கு முன்னால உன் இருதயத்தை ஊற்று. கர்த்தருக்கு முன்னாடி உன் இருதயத்தை ஊற்றி கர்த்தரிடம் ஜெபம் செய்வதற்கு உன் கைகளை மேலே தூக்கு. உன் கைகளை மேலே தூக்கு. மேலே தூக்கி கதறு. ராத்திரில உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன தேவை? குடும்பத்தில் என்ன உனக்கு தேவைப்படுகிறது? உன் சரீரத்தில் என்ன பலவீனம் இருக்கிறது? கர்த்தரை நடு ஜாமத்தில் எழுந்து கர்த்தரிடத்தில் கண்ணீர் விட்டு கதறி அழுது ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உன் ஜபத்தை கேட்டு இரவுல இறங்கி வருகிற தேவனாய் இருக்கிறார். நீ கேட்கிற ஜபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். உன் பிள்ளைகள் பசிய பட்டினமாய் வாடக்கூடாது, அவர்கள் பசியாக அழியக்கூடாது. பிள்ளைகளுக்காக கரங்களை தூக்கி கர்த்தர் சமூகத்தில் நீ ஜபம் பண்ண வேண்டாமா? அந்த ஜபமாகப்பட்டது ஒரு நதி அளவு பாய்ந்து போக வேண்டாமா? கண்ணீர். அல்லேலூயா. அப்போ அந்த கருப்பிழி சும்மா இருக்க விடாதே, சும்மா இருக்கக்கூடாதான். ஆண்டவர் சமூகத்தில் கத்தறி எழும் பொழுது அவர் மனம் இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். மனம் இறங்கி நமக்கு விடுதலை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. அடுத்தது, அக்கினி அபிஷேகம் என்னும் மதிலை கட்டி எழுப்புங்கள். அக்கினி அபிஷேகம் என்னும் மதிலை கட்டி எழுப்புங்கள். எடுத்து வாசிப்போம். சக்கரியா 2ஆம் அதிகாரம். சக்கரியா 2ஆம் அதிகாரம் 4:5 சொல்லுகிறது, இந்த வாசிப்பா. இவனை அவர் நோக்கி, நீ ஓடி இந்த வாலிபனிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் தம் நடுவில் கூட மனுஷரின் திராணிலம் மிருக ஜீவன்களின் திராணிலம் மதில் இல்லாத பட்டணங்கள் போல் வாசஸ்தலமாகும். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து
அதன் நடுவில் மகிமையாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அழகா வேதம் சொல்லுகிறது, அவர் நோக்கி, நீ ஓடி இந்த வாலிபனிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் தன் நடுவிலே கூடும், மனுஷரின் திரளினாலும் மிருக ஜீவன்களின் திரளினாலும் மதில் இல்லாத பட்டணம் போல் வாசஸ்தலம் இருக்கும். மதில் இல்லாத பட்டணம் போல அவனிடம் ஓடி போய் அந்த இளைஞனிடம், எருசலேமானது அளக்க முடியாத வகையில் பெரியதாக இருக்குமா. எப்படி இருக்குமா? அளக்க முடியாத அளவில் அது பெரியதாக இருக்கும் என்று சொல்லு. அது எப்படி இருக்குமா? பெருசாக இருக்கும் எருசலேம். மதில் இல்லாத எப்படி இருக்குமா? பட்டணம் போல் இருக்குமா. ஆனால் அளக்க முடியாத அளவுக்கு பெரியதாக இருக்கும் என்று சொல்லு. அவரிடம் இவற்றை சொல். எருசலேம் சுவர் இல்லாத நகரமாகும். ஏனென்றால் அங்கே ஏராளமான ஜனங்களும் மிருகங்களும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றன. அங்கே ஏராளமான ஜனங்களும் மிருக ஜீவன்களும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறதுனால அதுக்கு சுவரே கிடையாது. அல்லேலூயா. 5வது வசனம் சொல்கிறது, நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் கூறுகிறார், நான் அவனை காப்பாற்றுவதற்கு அவனை சுற்றி நெருப்பு சுவராக இருப்பேன் என்றார். ஆண்டவர் சொல்கிறார், நான் அவனை காப்பாற்றுவதற்கு அவனை சுற்றி நெருப்பு சுவராக இருப்பேன். அந்த நகரத்திற்கு மகிமையை கொண்டு வர நான் அங்கே குடியிருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ விசுவாசித்தால் கர்த்தருடைய மகிமையை காண்பாய். உனக்கு மதில் இல்லை, இந்த வீட்டில் கூட இருக்க முடியாது, நம்ம எங்கேயாவது போயிடலான்னு கூட நினைக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை சுற்றி நான் ஒரு அக்கினி மதிலா இருக்கிறேன், பயப்படாத. நீ விசுவாசத்தோடு இரு, என்னை நம்பு, நான் உனக்கு அக்கினி மதிலா இருப்பேன். விசுவாசம் உனக்கு இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அக்கினி அபிஷேகம் என்னும் மதில் அங்கே கட்ட வேண்டுமா? ஏன்னா ஞானஸ்தானம் எடுக்கும்போது கூட மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் அது சொல்லப்படுகிறது. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, மனம் திரும்புங்கள் என்று மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாத ரட்சியை சுமக்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று யோவான் ஸ்தானன் சொல்கிறான். யோவான் ஸ்தானன் கொடுக்கறது சாதாரண ஞானஸ்தானம். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு அந்த ஞானஸ்தானம் எப்படி இருக்குதான்? அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாராம். அதனால தான் முழுக்க ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்பது. அல்லேலூயா. அவர் அக்கினி மயமான தேவன். அவர் அக்கினி அபிஷேகம் நமக்குள்ள அந்த ஞானஸ்தானம் இந்த தண்ணியிலிருந்து கரை ஏறி வெளியே வரும்போது தேவன் மேல புறாவை போல ஆவியானவர் இறங்கினார். ஆனால் அதே ஆவியானவர் நமக்கு அக்கினியாக இறங்குவாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். விசுவாசம் என்ன ஒரு மதில் கட்ட வேண்டுமா? விசுவாசம் என்ன ஒரு மதில் கட்டுங்கள். ஏசாயா 49ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்கிறது. ஏசாயா 49, ஏசாயா 49ஆம் அதிகாரம். சீயோனே, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஸ்திரீயான அங்கே வேதம் அழகா சொல்லுகிறது,
சீயோனே, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஆனால் ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஏன்னு சொன்னால் அவர் சொல்லுகிறார், ஸ்திரீயான கர்ப்பத்தில் சுமந்து பெற்றெடுக்கிற தாய் தன் பிள்ளையை மறப்பாளா? அவள் 10 மாதம் சுமந்து அவள் கஷ்டப்பட்டு ஈன்றெடுக்கிற அந்த குழந்தையை அந்த தாய் மறப்பாளா? மறக்கவே மாட்டான். அது போல நான் உன்னை மறக்கவே மாட்டேன். அவள் ஒரு நாள் உன்னை மறந்துடலாம், ஆனால் அவள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. 16வது வசனம் சொல்லுது, இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போது எனக்கு முன் இருக்கிறது. இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போது என் முன் இருக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை என் உள்ளங்கையில் செதுக்கி வச்சிருக்கிறேன்றார் ஆண்டவர். செதுக்கி ஆண்டவர் நம்மை பெயரை அவர் உள்ளங்கையில் செதுக்கி வச்சிருக்கிறாராம். அல்லேலூயா. அதனால்தான் அவர் தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ரோமர் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது. ரோமர் 1:17 சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்துக்கு என்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படப்படும். அல்லேலூயா. அழகா வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்துக்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னு சொன்ன தேவன் எவ்வாறு நீதிமான்களை உருவாக்குகிறார் என்று நற்செய்தி காட்டுகிறாதாம். அதுதான் நீதிமான். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. ஏன்னு சொன்னால் தேவன் எவ்வாறு நீதிமான்களை உருவாக்குகிறார் என்று நற்செய்தி காட்டுகிறது. மக்களை நீதிமான்களாக தேவன் உருவாக்கும் வழிமுறையானது விசுவாசத்தினாலே தொடங்கி முடிகிறது. நீதிமானாக தேவன் உருவாக்கும் வழிமுறை என்னன்னு சொன்னால் அவன் விசுவாசம் துவக்கத்திலிருந்து முடிகிறதாம். அல்லேலூயா. ஏன்னு சொன்னால் அப்படித்தான் எழுதியிருக்கிறது. தேவன் மேலுள்ள அந்த விசுவாசத்தில் நீதிமான் என்றென்றைக்கும் வாழ்ந்திருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் எப்பொழுதும் வாழ்ந்திருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசத்தினாலே அதே போல விசுவாசத்தினாலே மத்தேயு 9ஆம் அதிகாரம் 27 29 வரை, மத்தேயு 9:7, இயேசு அவ்விடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர்களுக்கு பின்னே சென்று, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கம் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டுக்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதோ இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்போது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார். போதும், உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. 2 குருடர்கள் இயேசு வர வழியில் இருக்கிறாங்க. இயேசு அவ்விடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கம் என்று சத்தம் போட்டு கூப்பிட்டாங்களாம். அவர் வீட்டுக்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி சொல்கிறாரு,
இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நீ விசுவாசிக்கிறாயா, விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ஆம் விசுவாசிக்கிறோம் என்றார்களாம். ஆண் சொன்னான், நீ ஏதாவது ஒரு காரியத்துக்காக விசுவாசத்தோடு நீ ஆண்டவரிடத்தில் கேட்டால் நிச்சயமாக அவர் உனக்கு கொடுப்பார். என்ன குருடர்கள் என் தேவன் எனக்கு கண்ணை கொடுப்பார், நான் பார்வை அடைவேன் என்று சொல்லி ஆண்டவரை தேடி போனதுனால, ஆண்டவரை தேடி ஆண்டவர் இருக்கிற இடத்துக்கு வீட்டுக்குள்ளே போய் நுழைஞ்சி ஆண்டவரை எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்று கேட்டதுனால அவர் கேட்டார், எனக்கு வல்லமை உண்டு என்று நீ விசுவாசிக்கிறாயா? ஆண்டவரே, உனக்கு வல்லமை உண்டு என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த வார்த்தையை சொன்ன உடனே கர்த்தர் சொல்கிறார், நீ பார்வை அடைவாயாக. அப்போ உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடலாம். ஊழியக்காரர் என்ன மதிலை கட்ட வேண்டாமாம், ஊழியக்காரர் என்ன மதிலை கட்டுங்கள். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவர்களுடைய சகோதரருடன் கூட ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அது தாங்க ஊழியம். ஒருமனப்பட்டு ஜெபிக்க வேண்டுமா, அங்கே தங்கி ஜெபிக்க வேண்டுமா, அப்பதாங்க அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. சீஷர்கள் அப்படிதான் கூடி ஜெபித்தார்கள். அதே அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம், நாங்களோ ஜபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். நாங்களோ ஜபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். முழங்கால் படியிடுவோம். ஏன் சொன்னால் இடைவிடாமல் ஜெபித்தால் மதிலை கட்டி எழுப்ப முடியும். அல்லேலூயா. ரட்சிப்பு என்ன மதில், விசுவாசம் என்ன மதில், குணமாக்கம் என மதில், சுவரை கட்டி எழுப்ப மதில். கர்த்தர் ஜபத்தின் மூலமாக கண்ணீர் விட்டு கத்தறி அழும்போது உனக்கு ஒரு மதிலை அவர் திறந்து உனக்கு ஒரு கதவை திறக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. முழங்கால் படியிடுவோமா? இயேசுவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறப்பா, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்.